வணக்கம். இன்றைக்கி டிஹெச்ஆர் என்ட்ரி எப்படி போடணுன்றதை பற்றின தெளிவான வீடியோ தான் இது. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ப்ரெக்னென்ட் விமனுக்கு நீங்கள் டிஹெச்ஆர் போடுறதா இருந்தால் ப்ரெக்னென்ட் விமனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ப்ரெக்னென்ட் விமன் சூஸ் பண்ணுங்கள். அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா என்டர் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் நியூட்ரிஷ்னல் லெவல் இருக்கும், ஹைட், வெயிட், ஹீமோக்ளோபின் கேட்கும். இதுக்குள்ளே நீங்கள் போக வேண்டாம். நியூட்ரிஷ்னல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கும், ஃபோலிக் ஆசிட், விட்டமின், கால்சியம், அப்புறம் அவங்களோட எனர்ஜி இன்டேக் பற்றி இருக்கும். இதுக்கப்புறமா நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த என்ட்ரிஸ் போட்டால் போதும். நியூட்ரிஷ்னல் இன்டர்வென்ஷன் இருக்கும். அதில் ஆர் யூ ப்ரொவைடட் வித் டேக் ஹோம் ரேஷன் ஹாட் குக்டு மீல்னு இருக்கும். அதில் போயிட்டு டேக் ஹோம் ரேஷன் மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். சப்போஸ் அவங்க இங்கிலீஷ் மெடிசன்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அலோபதி கிளிக் பண்ணுங்கள். இல்லை ஹோமியோபதினா உங்களுக்கு தெரியும், சின்ன சின்ன மாத்திரைங்க ஒயிட் கலரில் கடுகளவு இருக்கு இல்லையா, கடுகை விட கொஞ்சம் பெருசாக, அதை ஃபாலோ பண்ணால்தான் ஹோமியோபதி. ஆயுஷ்னா சித்தா, யுனானி அந்த மாதிரி எதாவது ஃபாலோ பண்ணியிருந்தால் அது. இந்த 2 மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். இன்னும் கேட்டால் டிஹெச்ஆர் மட்டும் கிளிக் பண்ணால் போதும். கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இது ப்ரெக்னென்ட் விமனுக்கு மட்டும்தான். ஸோ இங்கே நீங்கள் தனித்தனியாக ஒரு ப்ரெக்னென்ட் வரும்போது இன்றைக்கி சிலருக்கு கொடுத்துருப்பீங்க, நாளைக்கு சிலருக்கு கொடுத்துருப்பீங்க, சில பேர் வராமல் 3ஆம் தேதி 4ஆம் தேதி கூட வருவாங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாக அவங்களுக்கு என்ட்ரி போடுற வசதிக்காக இந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் லாக்டேட்டிங் விமனும் இதே மாதிரி நம்ம உள்ளே போயிட்டு நம்ம யாருக்கு கொடுக்க போகிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீத்தின்றவங்களுக்கு கொடுக்க போகிறோன்னா அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி என்ட்ரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். நேராக நியூட்ரிஷனல் இன்டர்வென்ஷனுக்கு வந்துடுங்க. டிஹெச்ஆர் கொடுத்த மாதிரி ஒரு டிக் அடிச்சுட்டு அவங்க டெலிவரி அலோபதியில், அதாவது இங்கிலீஷ் மெடிசனில் தான் இருக்குன்னா அதை கிளிக் பண்ணி சப்மிட் பட்டன் கொடுங்க. இதுலேயுமே ரெக்கார்ட் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். ஸோ யார் யாருக்கு நம்ம கொடுக்குறோமோ அன்னன்னைக்கு நாளுக்கு யார் யார் கொடுத்துருக்கோன்றதை வச்சு நம்ம இதை டிக் பண்ணாலே போதும். அடுத்தது சில்ட்ரன் 0 to 6 சில்ட்ரனுக்கு தனியாக நம்ம லாக்டேட்டிங் விமனாக இருந்தால் 0 to 6 சில்ட்ரனுக்கு நம்ம கொடுக்க மாட்டோம். அதுக்கு ப்ரூஃப் இங்கே நீங்கள் கொடுக்கக்கூடாது, என்ட்ரிஸே கொடுக்கக்கூடாது. என்ட்ரி கொடுக்க வசதியும் இதில் இருக்காது. ஏன்னா இதில் நீங்கள் உள்ளே போய் பார்த்தா கூட என்ட்ரி இன்ஃபர்மேஷனில் நியூட்ரிஷ்னல் இன்டர்வென்ஷனில் நீங்கள் 0 to 6 இஸ் த சைல்ட் ஆன் ஃபுட் சாலிட் அப்படின்னு கேட்குது. அதாவது சாலிட் ஃபுட் சாப்பிடுதா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது இப்போது 0 to 6 என்ன கொடுக்கணும், வெறும் பால் மட்டும்தான் கொடுக்கணும். ஸோ வெறும் பால் மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்படின்னா சாலிட் கொடுக்கலன்னு அர்த்தம். சாலிட் ஃபுட் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் நோன்னு மட்டும் கொடுத்துட்டு நம்ம நேராக அலோபதி மூலயமா தான் அந்த குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லி, அதாவது இங்கிலீஷ் மெடிசன் சப்மிட் கொடுத்தா போதும். அதாவது 0 to 6 நம்ம டிஹெச்ஆர் என்ட்ரி போடல, அதுக்கு பதிலாக அந்த குழந்தை என்ன பண்ணுது, தாய்ப்பால் தான் குடிக்குதுன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது 0 to 6 வரைக்கும் முடிச்சிட்டோம். 6 to 3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் தான் 1 to 2 சத்து பெனிஃபிஷரிஸ் வருவாங்க. இதில் நம்ம எப்படி என்ட்ரி போடுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3ஆவது இருக்கிற பாப்பாவுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். இதுலேயும் என்டர் இன்ஃபர்மேஷனுக்குள்ளே தான் போகணும். நேராக இதுலேயும் நியூட்ரிஷ்னல் இன்டர்வென்ஷனுக்குள்ளே வந்துடணும். 6 மாதத்துலேருந்து 3 வயசுன்றதுனால உங்களுக்கு இந்த சைல்டு இப்போதைக்கு சாலிட் ஃபுட் தான் சாப்பிடுதான்றதை மட்டும்தான் கன்ஃபர்மேஷனாக கேட்குது. ஸோ ஆமாம் சாப்பிடுதுன்றதை மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். அலோபதி மெடிசன்ஸ் எடுத்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹெல்த் சர்வீஸ் ஏதாவது தேவைன்னா அலோபதி மெடிசன் போகிறாங்களா இல்லையான்றதை நீங்கள் இங்கே கிளிக் பண்ணலாம், கிளிக் பண்ணாமலும் இருக்கலாம். ஸோ இந்த 6 months to 3 years குழந்தைங்களுடைய டிஹெச்ஆர் பதிவை நீங்கள் இப்படி போட்டால் போதும். இதுக்கு சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதுக்கும் இதே மாதிரி தான் வரும். இப்போ நான் பேலன்ஸ் வச்சது என்ன, 3 to 6 குழந்தைங்க. அப்போ 3 to 6 குழந்தைங்களுக்கு டிஹெச்ஆர் என்ட்ரி எப்படி போடணும், நம்ம டெய்லி ரிப்போர்ட் அப்படின்ற மாடியூல்குள்ளே போய் போடலாம். டெய்லி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்டர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் ஆச்சா இல்லையா, எத்தனை குழந்தைங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஹாட் குக்டு நூன் மீல் கொடுத்தீங்க, அடுத்தது என்ன மாதிரியான ஆக்டிவிட்டி நடத்துனீங்க, டிஹெச்ஆர் கொடுத்தீங்களா, அந்த மாதிரி என்ட்ரிஸ் இருக்கும். ஸோ 3 to 6 குழந்தைங்க இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். 3 to 6 குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி கொடுக்குறதுக்கு வசதி இருக்கா, நம்ம எல்லாருக்கும் கொடுத்த மாதிரி என்டர் இன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பார்க்கலாம். என்டர் இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், நியூட்ரிஷ்னல் இன்டர்வென்ஷன் கொடுத்தேன். இதில் பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபுட் பற்றியும் கேட்டிருக்காது, டிஹெச்ஆர்ன்ற என்ட்ரியும் கேட்டிருக்காது. ஸோ 3 to 6 குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான என்ட்ரியை நம்ம போட முடியாது. அதாவது ஒரு ஏஎன்சி, பிஎன்சி, 0 to 6 அப்புறம் 6 to 3 கொடுத்த மாதிரியான என்ட்ரியை
போட முடியாதுன்றதுனால டெய்லி ட்ராக்கிங்குள்ளே போயிடும். இன்றைக்கி நம்ம அங்கன்வாடி மையம் கண்டிப்பாக திறந்து தான் வச்சுருப்போம், ஏன்னா ட்ரை ரேஷன் கொடுக்கறதுனால. ஸோ எஸ்ன்னு கொடுங்க. சப்போஸ் இன்றைக்கி உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியல, சில பேர் வந்து 5 நாளும் வருவாங்க. முதல் 5 நாள் வந்து தனித்தனியாக வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த 5 நாளும் யார் யாரை கவர் பண்ணியிருக்கீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதா சொல்லி போடலாம். இன்றைக்கி நான் திறந்துருக்கேன், சப்மிட் அண்ட் கண்டினியூ கொடுக்குறேன். அட்டண்டன்ஸ் என்னால் எடுக்க முடியாது, ஆனால் குழந்தைங்களோட பேர் வரும். இந்த குழந்தைங்களோட பேர் பார்த்திங்கன்னா வெறும் 3 to 6 குழந்தைங்க மட்டும்தான் இருக்காங்க. இப்போது ஸ்கூலுக்கு வர்ற பெனிஃபிஷரிஸ் மட்டும்தான் இதில் சத்தில் காட்டுவீங்க. அவங்க மட்டும்தான் இதில் இருக்காங்களான்னு பாருங்கள். சப்போஸ் இதில் நிறைய குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் டெலிஷனுக்கு உங்கள் பிளாக் கோஆர்டினேட்டருக்கு லிஸ்ட் அனுப்பிடுங்க. ஏன்னா இப்போ ஏஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மாறுறதுனால இப்போது திடீர்னு வந்து இந்த 2 to 3 கேட்டகரியில் இருக்கிற குழந்தைங்க 3க்கு மாறி இருந்தாங்கன்னா அவங்களும் இதில் இருப்பாங்க. ஸோ இவங்களை நீங்கள் என்ன பண்ணணும்னா நேம் அண்ட் ஃபோன் நம்பர் கொடுத்து ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். பேரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நோட் பண்ணிக்கலாம், ஃபோன் நம்பரும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நோட் பண்ணிக்கலாம். அந்தந்த குழந்தைங்கள வெறுமனே பேரும் ஃபோன் நம்பரும் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா அவங்க ஈஸியாக டெலீட் பண்ணிடுவாங்க. 3 to 6 யார் சத்து பெனிஃபிஷரியோ அவங்கள மட்டும் இங்கே பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் திறந்ததுக்கப்புறம் அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, அட்டண்டன்ஸும் எடுக்க போகிறதில்ல. அதே பேர்கள் வந்து ஹாட் குக்குடு நூன் மீல்லையும் இருக்கும். ஸோ இதையும் நம்ம கிளிக் பண்ண போகிறது இல்லை. நேராக டிஹெச்ஆர் வந்துடலாம். 3 to 6 குழந்தைங்களில் யாருக்கெல்லாம் நீங்கள் அரிசி, பருப்பு, முட்டை இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ அவங்கள மட்டும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 குழந்தை தான் இன்றைக்கி வந்துச்சுன்னா இன்றைக்கி சென்டர் ஓப்பன் பண்ணி அவங்களோட பேரண்ட்ஸ் தான் வந்தாங்க அப்படின்னு கையெழுத்து வாங்கிட்டு இங்கே நான் வந்து அந்த 2 டிக் அடிக்கிறேன். அடிச்சு நான் என்ன பண்ணுறேன், கடைசியில் போய் சப்மிட் பட்டன் கொடுத்துட்றேன். அவங்களுக்கு சுத்தமாக தான் நான் கொடுத்துருக்கேன், அவங்களையும் வந்து சுகாதாரமாக இருக்க சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேன். நம்ம செய்தியை வந்து சொல்லணும் இல்லையா, சுகாதார செய்திகள், அதையும் சொல்லியிருக்கேன்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பர்சனல் ஹைஜீனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டிஹெச்ஆர் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் சத்து வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் இதே மாதிரி தான் டிஹெச்ஆர் பதிவு மேற்கொள்ள வேண்டும். நன்றி.